காதல் அனைவருக்கும் இந்த சமூகத்தில் ஒன்றாக அமைவதில்லை. மனித உணர்வுகளை கடந்து வரும் காதல் கூட நீ என்ன சாதி என்று பார்க்கிறது. ஏய் எங்கடா இருக்க? ஏன் ஃபோன் அடிச்சு எடுக்கவே மாட்டேற? அண்ணா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன்லண்ணா, அது விஷயமா தானே வந்திருக்கேன். டேய் என்னடா சொல்ற? உண்மையா புரியலடா. அது நான் தர்மலிங்க வீட்டு பொண்ணை லவ் பண்ணுறேண்ணே. அது விஷயமா அவள் பேசணும்னு கூப்பிட்டாண்ணே. டேய் நீ ஏன்டாங்க போன? உன்னை யார் நாங்கள் போக சொன்னது? என்னண்ணே கூப்பிட்றேண்ணே, அவங்க வந்துட்டாங்கண்ணே. இவ்வளோதானே இருக்கான்? நான் இவ்வளோ தான் இருக்கான். ஏன்டா என் வீட்டு பிள்ளை கூட சேர்ந்து படிச்சனா இங்கிலீஷ் சைட்ஸமா வந்துருவியாடா? நீங்களாம் ஒதுங்க இடம் கொடுத்தது தப்புடா. என் வீட்டு பிள்ளை இடம் கேக்குது. சாவுடா சாவுடா. சரி, நீ பிறந்ததுலேருந்து அம்மா அப்பாவை பார்த்ததே இல்லை. நான் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீ அவங்கள பற்றி என்கிட்ட ஒரு தடவை கூட கேட்டதில்லை. இப்போ சொல்லு, அம்மா அப்பா என்னாலும் கவலைப்படுறியா? நீ சந்தோஷமாக இருக்கியா? போதும் ஃபுல்லாக பேசிட்டியா? அண்ணா, இவ்வளோ சின்ன வயசுலேருந்து நீ தானே என்னை வளர்த்த. இங்கே இருக்க எல்லாருக்கும் அம்மா அப்பா 2 பேர். ஆனால் எனக்கு அண்ணன் நீ ஒருத்தன் தானே இருக்க. அம்மாவா அப்பாவா 2 பேருமே நீ தானே. என்னை பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சு கஷ்டம் தெரியாமல் இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கியண்ணே. அம்மா அப்பா இருந்திருந்தா கூட நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேண்ணே. எனக்கு நீ இருக்கண்ணே. எனக்கு ஒன்றுனா நீ வருவ. எனக்கு ஒன்றும் ஆகாதுண்ணே. அது போதும். இதான் சந்தோஷமாக நீ இருக்கண்ணே. ஆனால் எனக்கு பாரு, ஆனால் எனக்கு 2 பேருமே நீ தானே. எனக்கு நீ இருக்கண்ணே. ஆனால் எனக்கு நீ தூரம் ஆனால் ஏய் யாரா நீங்களா? கட்ட ஊத்த எல்லாம் செத்தீங்க. ஏய் எந்த கேங்கடா நீங்க? சேர் கேங்க, சுரேஷ் கேங்க. கைத்த ஊத்துணுங்கடா. என்னைய நேர்ல பார்த்தா கால்ல விழுற நாய்ங்க நீங்க. என்னைய தூக்கிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கீங்களாடா? அவுத்து விடுங்கடா, அவுத்து விடுங்கடா. ஏய் அவுத்து விடுங்கடான்றல. ஏய் ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா கட்ட ஊத்துட்டு முன்னாடி வந்து நில்லுங்கடா. ஏய் யாரா நீங்க? அவனை தூக்கியாச்சு. ஆனால் அவன் ரொம்ப பேசுகிறான். சீக்கிரம் வாங்க. கனவா? மணி மணி ஏய் பசங்களா எங்கடா போனீங்க? என்னாச்சு? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? அண்ணா அந்த வேலைலாம் முடிச்சாச்சுண்ணா. நம்ம தங்கச்சி போயிட்டு சுற்றினாண்ணா கீழே திருப்பையா அவனை தூக்கியாச்சு. பின்னாடி வச்சு அறுத்துறவா? டேய் சீக்கிரம் முடிச்சுடுறா அவனை. டேய் எவன்டா காரணம் பண்ணதே? டேய் வெளில போய் யாரும் பாரா. எனக்கு ஒன்றுனா நீ வருவ. எனக்கு ஒன்றும் ஆகாதுண்ணே. அது போதும். நான் சந்தோஷமாக இருக்கேன். பாரு, எனக்கு தான் ஆகாது. வன்முறையை கையில் எடுப்பது எங்கள் நோக்கம் அல்ல. வலியும் வேதனையும் எவ்வளோ நாள் தான் பொறுத்து கொள்வது? போராடிக்கொண்டே இருந்தால் பொழுதுபோக்காக தான் பார்க்கிறார்கள். திருப்பி அடிக்க வேண்டும்.